இன்னைக்கு எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் கவலை, எல்லாருக்கும் டென்ஷன், எல்லாருக்கும் துக்கம். மனிதன் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மிருகமாக மாறிட்டு போறான். வட்டான் என்ற ஒரு பொசிஷன் கொடுக்கிறதே ஒரு நல்ல மனிதர், பக்குவமானவர், பேணுதலானவர். அந்த வட்டானையினுடைய துவக்குத்தான் அது. அந்த சந்தர்ப்பத்துல கட்டி அணைத்து, என்னை மன்னிச்சிரு தம்பி, தெரியாம நடந்துட்டு, நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு கட்டி அணைத்து முத்தமிட்டதாகவும் அவரே சென்றது யாரை கைகாட்டுவது என்று பார்த்துவிட்டு இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தால் இந்த பெண்மணி சொன்னால், எனது சகோதரனை விடுதலை செய்யுங்கள் என்று. அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. குழந்தையை விட்டுவிட்டு, கணவனை விட்டுவிட்டு, ஏன் இந்த சகோதரனை என்று இவள் கைகாட்டினாள் என்று. அதற்கு அவர் சொன்ன பதில் தான் மிக ஆச்சரியமாக இருந்தது. மீசான் டிவினர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த காணொலியில் நாங்க எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டா, சம்மாந்துறை பிரதேசத்துல நடந்த ஒரு கோர சம்பவம். இந்த ஒரு விஷயத்த அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கனவுல கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன் அந்த ஊர்ல உள்ளவங்க கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஆத்திரப்படுவானேன், அவதிப்படுவானேன் என்பது போல கோவப்படுபவனுக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்றதுக்கு ஒத்த ஒரு விஷயம்தான் இங்க நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த ஒரு விஷயம் குறித்து தான் இந்த காணொலியில் நாங்க பேச போறோம். இது ஒரு சம்பவமாக கடந்து போகாம இவைகளை தடுக்கிறதுக்கான வழிகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த கோடிட்டு காட்டணும் என்பதுதான் இந்த காணொலியோட நோக்கம். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. எங்களுடைய பயனுள்ள காணொலிகள் வந்து சேரும். இந்த ஒரு சம்பவம் திங்கள் இரவு 10:45 மணி அளவு இருக்கும். ஒரு சூட்டு சம்பவம் அந்த பிரதேசத்துல இடம்பெறுது. இந்த சூட்டு சம்பவத்துல ரோஜன் என்ற 29 வயது மதிக்கத்தக்க ஒரு பிள்ளையினுடைய தந்தை மார்புல சுடப்பட்டு படுகொலை செய்யப்படுறாரு. இதை செஞ்சவர் முகமது ஆசாத், 34 வயது மிக்க ஒரு இளம் குடும்பஸ்தர். இதுக்கு பிற்பாடு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு போறாங்க. இறுதியில ரோஜன் இறந்ததாகத்தான், மரணித்ததாகத்தான் தகவல் சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயம் சம்மாந்துறையில ஒரு அதிர்வலை ஏற்படுத்திருக்குது. எதற்காக செஞ்சாரு, ஏன் செஞ்சாரு, இவங்க யாரு அப்படின்ற பல்வேறு விஷயங்களை கேள்விகளாக நிக்குது. ஒரு குடும்பஸ்தர், வாழ வேண்டியவங்க 2 பேரும் எதனால கொண்டாங்க, அப்படி கொள்றதுக்கான காரணங்கள் தான் என்ன அப்படின்னு தேடி பார்த்ததுல சொல்லப்படுற விஷயம் தான் 2 பேரும் பக்கத்து வீட்டுக்காரவங்க. 2 பேருமே குடும்ப பிணக்கு காரணமாக வார்த்தை சண்டை முத்தி இப்படியான ஒரு முடிவுல போய் அது முடிஞ்சிருக்கி அப்படின்னு சொல்றாங்க. உண்மையில இவங்க 2 பேரும் யாரு அப்படின்னு பார்த்தா, ஒன்று விட்ட சகோதரர்கள். கூட பிறந்தது போலதானே, ஒன்று விட்ட சகோதரர்கள். ரோசனுடைய நானா முறைதான் ஆசாத். இதுக்கு மேல இந்த ஆசாத் திருமணம் முடிச்சிருக்கிறவங்க, ஆசாத்துடைய மனைவி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய தங்கச்சத்தான் தங்கையைத்தான் ரோஜன் திருமணம் முடிச்சிருக்கிறார். பாருங்களேன், ஒரு சைட்ல ஒன்று விட்ட சகோதரன், ஒன்று சாச்சிட அல்லது சாச்சட மகன். இரண்டாவது இன்னொரு நெருக்கமான ஒரு திருமண பந்தம் தானது, தன்னை மனைவியினுடைய சகோதரியை திருமணம் முடிச்சவங்க. எவ்வளவு ஒரு துக்ககரமான ஒரு சம்பவத்தை அனுபவிச்சிருக்கு தெரியுமா? ஒன்று கூட வளர்ந்தவன், கூட இருந்தவன், சொந்த சகோதரனை போல பார்த்த சகோதரன். இன்னொரு வகையில தன்னை மனைவியினுடைய சகோதரியை திருமணம் முடிச்சவங்க. தோல் கொடுக்க வேண்டியவங்க, கஷ்டத்தின் போது தூக்கி விட வேண்டியவங்க, பரஸ்பரம் அன்பை பகிர்ந்துக்க வேண்டியவங்களுக்கு இடையில ஒரு முருகலை பாருங்க. அது எங்க கொண்டு போய் இதை இருவரையும் விட்டுருக்குது. எனக்கு அந்த குடும்பத்துல 2 இழப்புகள் இல்லையா? ஒன்று உயிர் பிரிஞ்சு ஒருத்தர் மன்னர வாழ்க்கை ஆரம்பிச்ச ஒரு சோகம். அதே குடும்பத்தில் ஒருத்தர் செஞ்சதுனால இன்னைக்கு அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு சோகம். இது எதனால நடந்த அப்படின்னு பார்த்தா, ஒரு பகை. உண்மையிலே ஒரு பகைக்காக தான் இந்த துப்பாக்கி சூடு நடந்ததா அப்படின்னு பார்த்தா இல்ல. என்ன காரணம்டா, கோபம், ஆத்திரம், நானா நீயாண்ட போராட்டம், ஏதாவது வழி பண்ணணுமே என்ற ஆக்ரோஷம். உண்மையிலே இது ஒரு சாதாரணமாக, புத்தி சாதுரியமாக இதனுடைய விளைவுகள் எல்லாம் கடந்து போக வேண்டிய பக்குவம் தேவையான ஒரு விஷயம். இன்னைக்கு ஒரு சண்டைக்காக சுட்டாங்க என்றுதான் பேசிக்கிறாங்க. இல்ல, அவருக்கு கோபம், அத கையால தெரியாத தனத்தால நடந்த விளைவை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்படி கோபம் வருகின்ற போது நாம் முதலாவது செய்ய வேண்டிய வேலை கொஞ்சம் மௌனமாக இருந்து பார்க்கணும். அல்லது நம்மளை சுத்தி எங்க கோபம் வரத்துக்கான சூழல் இருக்குதோ அந்த சூழல்ல இருந்து நம்ம தள்ளி வாழணும். அது ஒண்ணு கோழைத்தனம் இல்லை. ரசூலா சொன்னாங்க, உண்மையான பலசாலி கட்சுலவன் யார் தெரியுமா? கோபத்தை அடக்கிறவன்னு சொன்னாங்க. நீ பாருங்களேன், ஒரு சாதாரணமாக கோபம் தன்னை குடும்பத்துக்குள்ள தன்னை சகோதரனை இழக்கிற ஒரு நிலை. இரண்டாவது, தன்னை மனைவியினுடைய சகோதரனுடைய கணவன் இழந்து போறதுக்கான ஒரு காரணம். இந்த ஒரு விஷயத்த அந்த மனைவியுடைய குடும்பம் எப்படி பார்ப்பாங்கன்னு பாருங்களேன். குடும்பத்துக்குள்ளால இந்த இருவருடைய பெற்றோருடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். குழந்தைகளோட நிலைமை யோசிச்சு பாருங்களேன். ஒரே குடும்பத்துக்குள்ள. அப்ப நாங்க எப்போதுமே இந்த கோபம்ன்ற ஒரு விஷயத்தை சரியாக கையாண்டு அதை கடந்து போகின்ற ஒரு பக்குவம் உள்ளவங்களாக ஆகணும். நம்ம நினைச்சிடறோம் மௌனமா போனா அவன் கோலண்டு. அப்படி இல்லை. சண்டையிடுறதெல்லாம் ஒரு வீரம் இல்லை, கை நீட்டுறதெல்லாம் வீரம் இல்லை. அது ஒரு நம்மளை அறியாம நடக்கிற ஒரு விஷயம். அவ்வளவுதான், ஒரு எமோஷன்ல நடக்கிற ஒரு விஷயம். ரசூலா சொன்னாங்க, உன் சகோதரனை பார்த்து விளையாட்டுக்கு கூட ஒரு ஆயுதத்தை நீட்டாத,
அது ஒன்னு அறியாம ஏதோ ஒன்று செஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது உரையிலிருந்து வாளை எடுத்து பயன்படுத்தாதங்க, புழங்காதங்க அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவு தூரம் இஸ்லாம் குறியாக இருந்தது. எதுல? மனிதனுடைய உளநிலை மாற்றங்கள். இன்னைக்கு எல்லாருக்கும் பிரச்சனை, எல்லாருக்கும் கவலை, எல்லாருக்கும் டென்ஷன், எல்லாருக்கும் துக்கம். மனிதன் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மிருகமாக மாறிட்டு போறான். ஆனா இதை நின்று யோசிச்சு நிதானமாக கையாளுறதுக்கு யாருமே கிடையாது. குடும்ப பிணக்குகள் மூத்தவங்க உட்காந்து பேசி தீக்கணும், புத்தி சொல்லணும். அவங்களாகவே அதை கையாளுகின்ற போது இப்படியான பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கணம், ஒரு நிமிஷம் நிதானமாக யோசிச்சு அதை கடந்து போயிருந்தா இந்த ஒரு விஷயம் நடந்திருக்காது. இன்னைக்கு ஒரு உயிரோடு இல்லை, இன்னொருத்தர் ஜெயில வாழ்ற ஒரு சோகம் ஒரே குடும்பத்துக்குள்ள எல்லா பகுதிகளையும் டேமேஜ் ஆக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இதே நேரத்துல இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது. இது தவறுதலாக நடந்த ஒரு விஷயம் தான். அப்படியான பிணக்குகள்ல ரொம்ப அந்யோன்யமாக 2 பேர் வாழ்ந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருந்தா நம்பவே முடியல. இவரோட கேரக்டரை பத்தி நல்லதாக சொல்றாங்க. காரணம் என்ன கேட்டா, வட்டான என்ற ஒரு பொசிஷன் கொடுக்கிறதே ஒரு நல்ல மனிதர், பக்குவமானவர், பேணுதலானவர். அந்த வட்டானையினுடைய துவக்கு தான் அது லைசன்ஸ் கொடுக்கப்பட்டது. எனவே அது யானை வராமல் இருக்கிறதுக்கு பராமரிப்புக்காக கொடுக்கப்பட்டது. விவசாய நிலங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பக்குவமானவர், சமூக சேவையில் இருக்கிறவர்கள் தான் அந்த பதவியை கொடுக்கிறது. அப்படியான ஒருத்தருடைய துவக்குத்தான் அது. அவருடைய தந்தையோ அல்லது இவரோ தான் வட்டானையாக இருந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுக்கு நல்லவங்களாக இருந்தவங்க. தெரியாம அதை இயக்கியதாலதான் அது நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. எது எப்படி இருந்தாலும் இது இரண்டாவது சொன்ன முறையில் இருந்தா அனைவருக்கும் ஆரோக்கியம் என்பதுதான் எனது பார்வை. இருந்தாலும் பக்குவமாக அதை ஹேண்டில் பண்ணிருக்கலாம். அந்த சந்தர்ப்பத்துல கட்டி அணைத்து, என்னை மன்னிச்சிரு தம்பி, தெரியாம நடந்துட்டு, நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு கட்டி அணைத்து முத்தமிட்டதாகவும் அவரே தூக்கி ஒரு ஓட்டோல ஏற்றி வைத்தியசாலைக்கு கொண்டு போய்த்து வைத்தியசாலையில சிகிச்சைக்காக அனுமதிச்சு இருந்த இந்த சந்தர்ப்பத்தில்தான் போலீசாருக்கு தகவல் சொல்லப்பட்டு வைத்தியசாலையிலே அவர் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுது. எனவே ஒரு மனிதன் ஒரு கோபத்தில் செய்தாரா அல்லது தெரியாமல் செய்தாரா என்பதெல்லாம் சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் தான். இருந்தாலும் தான் செய்த ஒரு தவறு தெரியாம நடந்தாச்சு, கட்டி அணைச்சி முத்தமிட்டு மன்னிப்பு கேட்டு அவரே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்க்கிறதாக இருந்தால் உண்மையிலே இது தவறுதலாக நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னதான் இருந்தாலும் நடந்த ஒரு விஷயம் சட்டத்தின் முன்னால் அது எப்படி கையாளப்படும் என்பது தெரியாது. இந்த சகோதரன் உறவு அப்படின்றது இருக்கு இல்லையா, உலகத்துல விலை மதிப்பு இல்லாத ஒரு உறவு தான் அது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவங்களோட காலத்துல ஒரு மரண தண்ட கைதிகள்னு சொல்லி 3 பேர் தனது ஆட்சிக்கு எதிராக புரட்சி செய்தார்கள் என்று ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அந்த வழக்கு விசாரித்து அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் அது. இறுதியாக அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தில் இருக்கிற பெண்மணி வர சொல்லி அந்த 3 பேருடைய மரண தண்டனை நிறைவேற்றப்படுகின்ற அந்த சந்தர்ப்பத்திலே உனது தேவை என்ன என்று கேட்டதற்கு அதில் சம்பந்தப்பட்டவர்கள் யார் என்று பார்த்தால் தனது குழந்தை, தன்னுடைய கணவன், தனது சகோதரன். எனவே இவர் அந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபோடு பேச ஆரம்பித்தார். இவர்கள் அனைவரை மன்னித்து விடலாமே என்று. அப்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் அனைவரை மன்னிக்க முடியாது, நீ விரும்பிய ஒருவரை கை காட்டலாம், அவரை மன்னிக்கலாம் என்று சொன்ன உடனே பதறி போனவர் பல நிமிடங்கள் சிந்தித்தார். எனவே தந்தையும் கணவன் முகத்தை பார்க்கிறார், பெற்ற குழந்தை முகத்தை பார்க்கிறது. சகோதரன் மட்டும் நிலத்தை பார்த்தவனாக இருந்தான். அப்படி கூட ஒரு சங்கடத்தை சகோதரிக்கு கொடுக்கக்கூடாது என்பதற்காக சென்றது. யாரை கை காட்டுவது என்று பார்த்துவிட்டு இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தால் இந்த பெண்மணி சொன்னால், எனது சகோதரனை விடுதலை செய்யுங்கள் என்று. அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. குழந்தையை விட்டுவிட்டு, கணவனை விட்டுவிட்டு ஏன் இந்த சகோதரனை என்று இவள் கை காட்டினாள் என்று. அதற்கு அவர் சொன்ன பதில் தான் மிக ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் என் கருவறை ஆரோக்கியமாக இருக்கிறது, நான் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும். நான் இளமையோடு இருக்கிறேன், என்னுடைய இத்தா காலம் முடிந்துவிட்டால் நான் ஒரு கணவனை தெரிவு செய்து கொள்ளலாம். ஆனால் என் பெற்றோர் எனக்கு ஒரு சகோதரனை பெற்றுத் தருவதற்கு உயிரோடு இல்லை. எனவே என் சகோதரனை நான் மீட்டெடுத்திருக்கிறேன் என்று பெருமிதத்தோடு சொன்னதாக சொல்லப்படுகிறது. எனவே சகோதரன் உறவு என்பது இதுதான். குர்ஆனிலே மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவ்வளவு பலசாலிகளாக மாறி ஃபிரௌனுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை செய்வதற்கு காரணம் அந்த சகோதரனுடைய பலம்தான். அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்களுக்கிடையே ஏற்பட்ட விரிசலின் காரணமாக அந்த குடும்பம் எவ்வளவு தூரம் எல்லா விஷயங்களையும் பலவீனமாகி நோயுற்று வறுமையோடு கஷ்டத்தோடு வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். எனவே அல்லாஹ் அந்த மிகப்பெரிய அருள் தான் சகோதரன் சகோதரி, சகோதரன் சகோதரன் உறவுகள் என்பது அதை எப்போதுமே பொறுமையோடும் அனுசரிச்சு உபசரிச்சு கடந்து செல்லுகின்ற பக்குவம் உள்ளவர்களாக மாறுவோமாக என்று கூறி மற்றொரு காணொலியை உங்களை சந்திக்கும் வரை விடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.